நான் சொன்ன பாத்தீங்களா, ரோஸ்ட் பிரஸ் ஒரு விஷயத்த கணிச்சாங்கன்னா அது கண்டிப்பா இப்படிதான் இருக்கும். ஏன்னா நாங்க வந்து சும்மா சாதாரணமா ஒரு இது யூகத்துல வந்து பேசுறதுலாம் இல்ல. ஒரு விஷயத்த வந்து ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணுவோம். அத அந்த பக்கம் எப்படி இருந்திருக்கும், இல்ல வந்து இதை யார் ரிலீஸ் பண்ணிருப்பா, இது எந்த நோக்கத்தோட பண்ணிருக்கிறாங்க அப்படின்றத ஒவ்வொன்றும் அனலைஸ் பண்ணி தான் நாங்க பேசுவோம். பேசுறதுக்கு முன்னாடி கண்டிப்பா 10ல இருந்து ஒரு 20 வாட்டியாச்சும் கண்டிப்பா யோசிப்போம். இது கரெக்டா வருமா, இல்லாட்டி பேசலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா யோசிச்சு கரெக்டா தான் பேசுவோம். அதே போலதாங்க நடந்துட்டு இருக்கு. என்னன்னா, ஜனநாயகன் படத்தை யாரு ரிலீஸ் பண்ணிருப்பா அப்படின்ற தகவல்களும் வந்துட்டு இருக்கு. இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்கன்னா, நம்ம சொன்னதுதான், அதாவது விஜய் சைடுல இருக்கிற அந்த பிஆர் டீம் ஒன்று இருக்கு பாருங்க, அது பாத்தீங்கன்னா ரூட் மீடியாவே இது ஒண்ணு இருக்கு போல, அந்த டீம் மூலமா தான் இது வந்து வெளியிடப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் வந்துட்டு இருக்கு. கேவிஎன் ப்ரொடக்ஷனுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு அமௌண்ட் போய் சேர்ந்ததாகவும் தகவல் வந்துட்டு இருக்கு. இங்க பாருங்க, நீங்களே பாருங்க. சோ இதே மாதிரி பாத்தீங்கன்னா சில டைரக்டர், சினிமா வட்டாரத்தை சார்ந்த டைரக்டரும் சரி, எடிட்டர் கிட்டும் வந்து நாங்க வந்து சும்மா பேசணும், இந்த மாதிரி எப்படி நடந்திருக்கும், இல்ல இது உண்மையாவே எப்படி நடக்க வேண்டிய அவசியம் என்ன, இதனால எத்தனை பேர் லாஸ், எத்தனை பேர் உழைச்சிருப்பாங்க, இதெல்லாம் வந்து கண்டுக்கோ யார் ரிலீஸ் பண்ணிருப்பா அப்படின்றத பார்த்து ஒரு அரசியல் ரீதியாகவும் பண்ணிருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு நாங்க பேசணும். பார்த்தா அவங்க சைட்ல என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து அரசியல் ரீதியாக கண்டிப்பா ரிலீஸ் பண்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. அது எப்படி சொல்றாங்கன்னா, அவங்க சொல்றாங்க எப்படின்னா, இந்த படம் முழுக்க பாத்தீங்கன்னா பிஜேபி அட்டாக் பண்ணியோ டிஎம்கே அட்டாக் பண்ணி, மெயினா டிஎம்கே அட்டாக் பண்ணி தான் இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா வந்திருக்குது. இது ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா பொலிட்டிக்கல் சம்பந்தப்பட்ட படம். பொலிட்டிக்கல் சம்பந்தப்பட்ட படம், ஓட்டு கேம்பெயின் பண்றது, மக்களை வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பேசி ஓட்டு வாங்குறதுக்கான இந்த படம் இதுதான் வந்து எடுத்துக்கிறாங்க. சோ இப்ப இந்த படத்தை டிஎம்கே சைட்ல இருந்து எப்படி ரிலீஸ் பண்ணுவாங்க? டிஎம்கே அட்டாக் பண்ணது படமே இருக்கு, அது எப்படி ரிலீஸ் பண்ணுவாங்க? எப்படி பிஜேபி ரெடி பண்ணுவாங்க? இது நம்மளே சிந்திக்கணும். ஏன்னா இது பார்க்கும்போது அப்படிதான் தெரியுது. அந்த படத்தெல்லாம் பார்க்கும்போது அங்க ரிலீஸ் பண்ணி அவன் பார்த்தா ரிலீஸ் பண்றான், நான் பார்க்க கூடாதுன்னு நினைச்சா என்ன பண்றது, சோசியல் மீடியா ஃபுல்லா கட் பண்ணி வந்துட்டு இருக்கு. அது எப்படி கட் பண்ணி வருதுன்னு பார்த்தோம்னு வச்சுக்கலாம், போடுறது ஃபுல்லா விஜய் ரசிகர்கள் தான். இந்த தாவேக்காவை சேர்ந்த பொறுக்கிகள் தான் பண்ணிட்டு இருக்காங்க. என்னன்னா, திமுக செய்த எச்ச வேலை இதை பாருங்க, அப்படி திமுக செய்த எச்ச வேலை இந்த வீடியோ பாருங்கன்னு சொல்லிட்டு வருது. இந்த வீடியோ பார்த்தா ஜனநாயகன் படம் கொடுது. இவனுங்களே கட் பண்ணி என்ன பண்றாங்க, ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க அந்த படத்தை. அதாவது கேம்பெயின் பண்றானுங்களாம், கேம்பெயின், அதாவது ஓட்டு போடுங்கன்னு சொல்றப்ப அந்த மாதிரி சீன்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. இது நம்ம ஆரம்பத்திலேயே சொல்லியாச்சு, விஜய்க்கும் ஜனநாயகன் படத்துக்கும் ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. ஏன்னா பாத்தீங்கன்னா படத்துல வந்து சிக்கல் என்னங்க, சென்சார் போர்டுல சிக்கல், அவங்க சொன்ன டைமுக்கு கொடுக்கல, அவங்க என்ன சொன்னாலும் கேட்கறது இல்ல, அவங்க வேறும்னே பார்த்தீங்கன்னா போய் சென்ட்ரல்ல போயிட்டு அந்த சுப்ரீம் கோர்ட்ல போயிட்டு கேச போறது அந்த சென்சார் போர்ட் டீம் மேல. சோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ணாங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஒண்ணு இல்லைங்க, சிம்பிளுங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இந்த படம் ஃபுல்லா பாலிடிக்ஸ், ஓட்டு போற விஷயத்த கொண்டு வராங்க. இப்போ எலெக்ஷனுக்கு அப்புறம் இந்த படம் ரிலீஸ் பண்ணா யாருன்னா பாப்பாங்களா, இல்ல அந்த படத்துக்கான ஒரு இம்பாக்ட் கிடைக்குமான்னு பார்த்தா கிடைக்காது. அந்த ரீசனுக்காக திட்டமிட்டு என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்த படத்தை இப்போ வந்து லீக் பண்ணிட்டு இதை வைத்து பிரச்சாரம் பண்ணலாம் அப்படின்ற ஒரு கீழ்த்தரமான ஒரு விஷயத்த பண்ணிருக்காங்க. ஆனா இந்த பிஆர் டீம், இந்த விஜய் டீம் தாங்க பண்ணுது, பக்காவா தெரியுது. ஏன்னா விஜய் டீம் கொஞ்சம் யோசிக்கணும். உங்க கூட இருந்த எத்தனை பேர் ஒரு வேலை செஞ்சிருப்பாங்க அந்த படத்துக்காக, எவ்வளவு பேர் கஷ்டப்பட்டு இருப்பாங்க. ஆனா அசால்ட்டா உங்களுடைய சுய லாபத்திற்காக இந்த வேலையை நீங்க பண்ணிட்டீங்களே. எனக்கு எப்படி இவ்வளவு தூரம் இவங்க மேல சந்தேகம் வருதுன்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கலேன், இவர் வந்து விஜய் வந்து சர்க்கார் படம் இருக்கும் பாத்தீங்களா, அந்த ஆளுங்க எல்லாம் கரெக்டா செட் பண்ணி ரெடி பண்ணுவாரு பாருங்க. அதே போல பாத்தீங்கன்னா அந்த ட்வீட் எல்லாம் இவரே போட்டு உணர்த்தனை போட்டு விடுவா பாருங்க. இந்த சீனை போஸ்ட் பாருங்க, உங்களுக்கு புரியும். பேனிக் ஆகாதீங்க, அந்த முத்துக்குமார் பேர்ல ட்வீட் பண்ணதே நான் தான் சார். சார் நம்ம எலெக்ஷன்ல தோத்தாலும் பரவாயில்ல சார், நீங்க கொஞ்சம் ட்வீட் பண்றத நிறுத்துங்க சார். நம்ம எல்லாரும் போலீஸ் தேடிட்டு இருக்காங்க. எங்க அப்பா வேற போன் மேல போன் அடிச்சிட்டு இருக்காரு சார். ஏன்பா இதை முன்னாடியே சொல்லக்கூடாதா? இப்பதான் ஒரு ட்வீட் போட்டேன். இந்த சீன்ல பாத்தீங்கன்னா பண்றது எல்லாம் விஜயும் அவங்க டீமாவே இருக்குதா. இந்த மாதிரி சர்க்கார் படத்தை வந்து இங்க வந்து கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்தை வந்து நிகழ்காலத்துல, அதாவது பாத்தீங்கன்னா இப்ப நடக்கிற மாதிரி கொண்டு வந்து ஒரு அரசியல் பண்ணலாம், அந்த பிளானோட தான் இருக்கிறாங்கன்றத தெளிவா தெரியுது. ஏன்னா விஜய்ன்றது ஒரு சினிமாக்காரர், சினிமாவே சுத்தி சினிமால என்னென்ன பண்ணுமோ அதையே பாத்தீங்கன்னா இங்க பண்ணலாம், அரசியல்ல பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பண்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு.
ஏன்னா விஜய் எப்படி அவன் சினிமாக்காரன், சினிமா புத்தி தானே இருக்கும். நான் வந்து இது யோசிச்சேன், இது உண்மையா பொய்யான்றத நீங்க கெஸ் பண்ணிக்க. நான் சொன்ன விஷயத்த எல்லாமே நீங்க சிந்திச்சு பாருங்க, உங்களுக்கு தெளிவா புரியும். நேத்துங்க பாருங்க பத்திரிகையாளர் வந்துட்டார், திருச்சி ஏர்போர்ட் பத்திரிகையாளர் வராங்க. சார் இந்த ஜனநாயகன் படம் வந்து ரிலீஸ் ஆகி யாரோ வெளியிட்டாங்களா சார், அதை பத்தி என்ன சார் நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுக்கு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? அது யாரா இருந்தாலும் நான் கண்டிப்பா நடவடிக்கை எடுப்பேன். தயவு செய்து நான் அன்பான வேண்டுகோள், தயவு செய்து இந்த படத்தை வந்து யாரும் பகிராதீங்க, இதை பார்க்காதீங்க, நெட்ல பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருப்போம். இதுதான் வந்து இயல்பு. இவர் என்ன பண்றாரு, பத்திரிகையாளர் சந்திக்காம கம்முன்னு அசால்ட்டு வந்து போறாப்புல. நடந்து போவது மட்டும் இல்லாம இந்த பத்திரிகையாளர்களை யாரு, இந்த பத்திரிகையாளர் பவுன்சர் இருக்காங்க, பிரைவேட் பவுன்சர் வச்சிருக்காரு பாத்தீங்களா, அந்த பவுன்சருக்கு வந்து பத்திரிகையாளர் தாக்குறாங்க. கிட்ட கேள்வி கேட்காது போன்னு சொல்லிட்டு ஒருத்தர் குத்துறான். யார? பத்திரிகையாளரை. இது மாதிரி பண்ணலாமா? ஆனா இது பத்திரிகையாளருக்கு இது வேணும், இது வேணும். வீடியோ நீங்க பாருங்க. இந்த பத்திரிகையாளருக்கு இது வேணுங்க. ஏன்னா காலையில போய் நின்றுவாங்க எங்க, விஜய் வீட்டுக்கு முன்னாடி நின்று கேமரா ஆன் பண்ணி வச்சுட்டு நின்றுவாங்க. கேட்டு திறந்து ஓபன் ஆயிட்டாங்க. திருச்சி பிளைட் ஏறி வீட்டுக்கு போறதுக்கு பின்னாடியே போகும். அதுவும் பாட்டு, அந்த பாட்டை வந்து ஒரு பாட்டு வந்து ரிலீஸ் ஆச்சு பாத்தீங்களா, அந்த எலெக்ஷன் பாட்டு, அந்த பாட்டை போட்டு விட்டுறாங்க. முன்னாடி பாத்தீங்கன்னா உங்கள் விஜய் போட்டு தாலி எடுத்தாங்க, இப்ப இந்த பாட்டு தாலி எடுத்துட்டு இருக்கானுங்க. அந்த பாட்டு ஃபுல்லா காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் ராமாயணம் பாட்டு இருக்குங்க. அந்த மாதிரி விஜய்க்கு வந்து ஒரு இதுக்கு பண்ணி விட்டு இப்ப பாருங்க இந்த அளவுக்கு அசிங்கப்படுறாங்க. யாரு? பத்திரிகை. யாரால? விஜயால. இதை விஜய் கண்டிக்க மாட்டாரா? ஏன்பா இந்த மாதிரி பிஹேவ் பண்ணக்கூடாது, பத்திரிகையாளர்ல ஏன் இந்த மாதிரி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டனத்தை தெரிவிக்க சொல்லுங்க. அதுதான் பத்திரிகையாளர் சங்கமும் கேக்குது. இவ்வளவு தூரம் உங்களை வந்து நான் சொல்லிட்டுமா, பத்திரிகையாளர்னா விஜய் ஆளே கிடையாது. அவங்கதான் பக்கா வந்து என்ன பண்றாங்க எதை பண்றான்னு சொல்லிட்டு அவங்கள போட்டுட்டு இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு கொஞ்சம் யோசிக்கணும், எதுக்கு நீங்க வீடியோ எடுக்கிறீங்க? பத்திரிகையாளர் சிந்திங்க, நம்மள அசிங்கப்படுத்துறான், அப்ப நம்ம ஏன் இந்த மாதிரி பண்ணணும்? சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். எங்கடா இந்த நெட்டைய ஆளை காணுமே பார்த்துருந்தாங்க. கரெக்டா வந்தான் எதை சொல்லிட்டாப்புல, இந்த படத்தை லீக் பண்ணதுன்னா யாருன்னு பாத்தீங்கன்னா எல் முருகனும் அப்புறம் வந்து உதயநிதி ஸ்டாலின்னுட்டான். யாரு? ஆதவ அர்ஜுனா. பாருங்க எந்த மாதிரியான ஒரு முட்டா பையன் சொல்லிட்டு தெரியுதுங்களா. இந்த ஆதவ அர்ஜுனாக்கு விஜய்க்கு சப்போர்ட் பண்ற அந்த பாண்டா இருப்பாருங்க, பாண்டா, அவர் பேரு தெரியல எனக்கு, இட் இஸ் பிரசாந்த். அவரே வந்து சாணியில முக்கி செருப்பால வச்சிருக்காரு. இந்த ஆதவ அர்ஜுனா ஒரு ஆளு, அவனுக்கு எல்லாம் என்ன தெரியும், சினிமாவை சார்ந்தவர்கள் யாருமே இது பண்ண மாட்டாங்க. இந்த படம் முழுக்க பார்த்தா டிஎம்கேயும் பிஜேபியும் சார்ந்துதான் வருது. சோ அவங்க ரிலீஸ் பண்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. அதாவது ரிலீஸ் பண்ணு நினைச்சிருந்தா பாத்தீங்கன்னா அந்த தயாரிப்பாளரும் விஜயும் அந்த கூட இந்த எடிட்டரும் இல்ல டேரக்டரும் அவங்க சைட்ல இருந்து மட்டும் தான் வந்திருக்கிறது வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அவனுக்கே தெரிஞ்சு அவன் சினிமாவை சார்ந்தவர். ஸோ இதுக்கு பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா உட்காந்துட்டு ஒரு கும்பல், பர்டிகுலர் இந்த ஆதவ அர்ஜுனா மாதிரி நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்துக்கிட்டு வா இருக்குன்ட்டு பார்த்தீங்கன்னா திமுகவும் பாஜகவும் சதி அப்படின்னு. ஓ, நீ அரசியல் தானே பண்ணுறீங்க, உட்காந்துட்டு திரைப்படத்துக்குள்ளே என்ன வேலை உங்களுக்கு, அரசியல் பேசுங்க என்ன. இன்னொன்றுங்க, இப்போ அது நேரடியாக அக்யூஸ் பண்ணுறது என்னென்னா உதய ஸ்டாலின் சதி அப்படிங்கிறாரு. இங்கே பாருங்க, அவருக்கு மேலே எனக்கே நிறைய டிஃப்ரென்ஸஸ் ஒப்பீனியன் இருக்குது. சிலதெல்லாம் போட்டு முடக்கிறாரு, பேசினா அரசியல் ரீதியாக நிறைய விஷயங்கள் சண்டை போடுறதெல்லாம் ஓகே. ஆனால் அவர் அரசியல்வாதிக்கு முன்னாடி சினிமாக்காரங்க என்ன வேணால் பண்ணுவாங்க, ஒரு படத்தை கொண்டு அதில் வாழவே மாட்டாங்க. இப்படி ஒரு அநியாயத்தை பண்ணி வாழவே மாட்டாங்க. அவரும் ஒரு நடிகரா ஒரு தயாரிப்பாளரா எல்லாம் இருந்தவர். அவர் இன்னைக்கு தான் வந்து துணை முதல்வர், அதுக்கு முன்னாடி அவர் அதெல்லாம் இருந்தவர்.
அவரெல்லாம் இதை பண்ணிட்டு இதை பண்ணி தான் சோறு சாப்பிடணும், இதை பண்ணி தான் ஜெயிக்கணுங்கிற அவசியம் அவங்களுக்கு இருந்திருக்காது. அவரும் இன்னொன்னு சொல்றாரு, உதயநிதி ஸ்டாலின் எனக்கு வந்து பல முரண்பாடுகள் இருக்கலாம் அரசியல் ரீதியா, ஆனா அவரும் வந்து ஒரு ப்ரொடியூசரா இருந்தவர், அவரும் பாத்தீங்கன்னா ஒரு படத்தில் நடிச்சவர், ஹீரோவா இருந்தவர், அவர் வந்து இந்த மாதிரி பண்றதுக்கான வாய்ப்பே கிடையாது அவரும் சொல்லிட்டாங்க. ஏன்னா எல்லாருக்கும் புரிதல் இருக்குங்க. அதாவது படித்தவர்கள் பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்க, இதெல்லாம் வந்து இது பாலிடிக்ஸ் ரீதியா பண்ணது இல்லை, இவங்க தான் பண்ணிருக்கிறது வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த ஆதவர்ஜுனா என்ன சொல்றான், என்ன சொல்றாப்புல, இது பண்ணது முழுக்க முழுக்க பிஜேபியும் உதயநிதி ஸ்டாலினும் சேர்ந்து பண்ணிட்டாங்க. ஏன்னா உதயநிதி நோன்லன்னா இவங்களுக்கு தூக்கம் வராது. அதுதான் அந்த மாதிரி வேலையை இந்த நாய்க்கு வந்து இந்த மாதிரி சொல்லி விடுது. ஆனா இவன் மேலே எனக்கு சந்தேகம் இருக்கா, இப்பா நீங்க வந்து இவங்க மேல கேஸ் கொடுக்குறா கொடுங்க, ஆதவர்ஜுனாவும் தூக்கி போட்டு கொடுங்கன்னு நான் கேட்கிறேன். ஆதவர்ஜுனா என்ன பண்ணிக்கிறாப்புல, ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடிங்க ஒண்ணு சொன்னாப்புல, தேர்தல் வரத்துக்கு கரெக்டா வந்து ஒரு 10 நாள் 12 நாளைக்கு முன்னாடி நாங்க ஒரு சம்பவம் ஒண்ணு பண்ண போறோம், அது மக்கள் மத்தியில எப்படி அதிர போகுதுன்னு சொல்லிட்டு யார் சொல்றா, ஆதவர்ஜுனா சொல்றாங்க. கரெக்டா அந்த டேட் வருது, அதே தேர்தல் வரத்துக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டா 2 வாரம் இருக்கு. என்ன பண்ணிருக்காங்க, இதை பண்ணிருக்காங்க. இப்போ சந்தேக பார்வை யார் பக்கம் திரும்புது, ஆதவர்ஜுனா பக்கம் திரும்புது. உள்ள ஆதவர்ஜுனா ஐடியா குத்துதான் விஜய் நீர் பண்ணிட்டாரா அப்படின்ற கேள்விகள் நம்மளுக்கு எழும்பாதா? ஏன்னா ஆதவர்ஜுனா பண்றது ஃபுல்லா பாத்தீங்கன்னா விஜய்க்கு காலி பண்ற நோக்கத்தோட செயல்படுறாங்க. அதே போல டிவிகே விர்ச்சுவல் வேலையஸும் விஜயை காலி பண்ற நோக்கத்தோட செயல்படுறாங்க. விஜய் வந்து சிஎம் ஆக்கி பார்க்கணும்ன்ற இல்ல. இன்னமும் முட்டாள்தனமா சில பசங்க போயிட்டு தியேட்டர் வாசல்ல போயிட்டு, திமுக இன்னும் 13 நாள் தான் இருக்கு, உங்களை காலி பண்றோம், எவ்வளவு தைரியமா தான் எங்க படத்தை ரிலீஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு பைத்தியக்கார முட்டா போய் தியேட்டர் வாசல்ல போயிட்டு என்ன பண்றானுங்க, போயிட்டு கத்தின்னு இருக்கானுங்க. இதுல எப்படி வந்து ஃபுல்லா வந்து இவனுக்கு தான் பிளான் பண்ணி பண்ணாங்கன்றது தெளிவு எப்படி தெரியுதுங்க. இது வரைக்கும் கேவிஎன் ப்ரொடக்ஷன் சைட்ல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, வேண்டுகோள் வைக்கிறாங்க, தயவு செய்து இதை யாரும் பகிராதீங்க, தியேட்டர் ரிலீஸ் அந்த மாதிரி பாருங்க, தயவு செய்து யாரும் பகிராதீங்க, தியேட்டர் ரிலீஸ் பாருங்க, யாராச்சும் நீங்க மீறி பார்த்து உங்க போன்ல இருந்து கண்டுபிடிச்சா உங்க மேல நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்றாங்களே தவிர, இன்னும் இப்ப வரைக்குங்க ஏங்க படம் ரிலீஸ் ஆகி 2 நாள் ஆக போகுது, இன்னமும் பாத்தீங்கன்னா போயிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கல. கம்ப்ளைண்ட் கொடுக்காதது காரணம் என்ன, கேவிஎன் ப்ரொடக்ஷன் சைட்ல இருந்து ஏன் இன்னும் கம்ப்ளைண்ட் கொடுக்கல, யார் பண்ணது ஏன் இன்னும் கம்ப்ளைண்ட் கொடுக்கல, அப்ப இது யார் பண்ணிருப்பா இப்படின்ற கேள்வியும் பக்கம் எழும்புது. எங்க இதெல்லாம் நம்ம யோசிக்கும் போதே தெரிஞ்சு போச்சு இது யாரோட வேலைன்னு சொல்லிட்டு. தற்குறி பசங்களா கொஞ்சம் சிந்திங்க, கொஞ்சமாவது சிந்திங்க. இந்த படம் யாரு ரிலீஸ் பண்ணிருக்கா, இது யாரு காரணம்ன்றத கண்ணை மூடி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு தெரியும் யாருன்னு சொல்லிட்டு தெரியும். அதே போல இந்த மாதிரி நம்ம ஒரு விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா நான் பகிர்ந்துட்டு வரேன், சொல்றேன், உங்களுக்கு புரிய வைக்கிறேன், இந்த மாதிரி நடந்திருக்கும்னு சொல்றேன் இல்லையா. இப்போ விஜய் டீம்ல இருக்கிற ஒரு விர்ச்சுவல் வாரிஸ் இவன் பாத்தீங்கன்னா நல்ல பேச்சாளருங்க, நல்ல அருமையா பேசுவாப்புல, பேசிட்டு ஜெயிலாம் போயிட்டு வந்தப்பல அந்த மாதிரி ஆள் தான் இவரு. இன்ஸ்டாகிராம்ல அவன் பேர் என்னன்னு தெரியல, இந்த வீடியோ பார்த்தா வைரலாகி வந்துட்டு இருக்கு. திருச்சி சார்ந்தவரா, அவர் என்ன பேசுறான்ற முதல்ல நீங்க பாருங்க. 2 சுடிதார், 2 பிரா, 2 ஸ்டே ஃப்ரீ வாங்கி தரோம். இந்த ஜனநாயகன் படத்தை லீக் பண்ண சொன்ன நாயும் லீக் பண்ண நாயும் மாட்டிக்கிட்டு ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல 10 மணிக்கு போய் நில்லுங்க, நல்லா சம்பாதிக்கலாம். ஏண்டா பொட்ட நாய்ங்களா, ஒருத்தன் கோடி கணக்குல காசை போட்டு படம் எடுப்பான், அந்த படத்தை லீக் பண்ணுவீங்க. பாத்தீங்களா எப்படி பேசிருக்கான், 2 சுடிதாரு 2 பிரா ஸ்டே ஃப்ரீ, இதெல்லாம் வந்து நீங்க போட்டுக்கின்னு போயிட்டு எங்க படத்தை ரிலீஸ் பண்ணவங்க என்ன பண்ணுமா, போயிட்டு எங்க நிக்கணுமா, ரயில்வே ஸ்டேஷன்ல எங்க போய் நில்லு, 10 மணி நில்லுன்னு சொல்றாப்புல. நான் கேட்கிறேன், அப்போ அந்த பெண்களுடைய உள்ளாடைகள்ன்றது அவ்வளவு கேவலமா? அப்படி என்ன பதிவு பண்ண விரும்புற, உங்க வீட்டுல உங்க அம்மா போடலையா, இல்ல உங்க பொண்டாட்டி போடலையா, உங்க அக்கா போடலையா, உங்க தங்கச்சி போடலையா? இங்க பாருங்க, அதுதான் இவனுங்கெல்லாம் வந்து இவனுக்குதான் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறவனுங்க, பெண்களை வந்து நல்லா போற்றி புகழ்ந்து பாடுவானுங்க. அந்த மாதிரி ஆட்கள் தான் விஜய் வச்சிருக்காரு. விஜய் கட்சியில கூட பொண்டாட்டியை சரியா பார்க்க மாட்டான், பொண்டாட்டிய அழ வைப்பான், அவங்க கொடுமைப்படுத்துவானுங்க. இந்த கொடுமைப்படுத்துற கேரக்டர் தான் அங்க மேல இடத்துல இருக்கணுங்க. இந்த கீழே இருக்கணும்னு பாத்தீங்கன்னா பெண்கள் சோசியல் மீடியாவுக்கு வராங்க பாருங்களா, அவங்களை ஆபாசமா பேசுறது, கொச்சையா பேசுறது, இது போன்ற நிறைய கேவலமான விஷயத்துல தொடர்ந்து பகிர்ந்து வராங்க. விஜய் தோக்குறது முக்கியமான காரணம் யாருன்னு பார்த்தோம்னா இவனுங்க தான்.
இந்த மாதிரி ஆட்கள் தான் எப்படி ஒரு நாகரிகமற்ற ஒரு பேச்சு பேசுறானுங்க பாரு. இப்ப நம்ம டீப்பா யோசிச்சு பார்க்கலாமா? இவன் சொல்றான், என்ன சொல்றான், 2 சுடிதார், அப்புறம் 2 ஜெட்டி, அப்புறம் என்ன சொல்றான், ஸ்டே ஃப்ரீ சொல்றாப்புல. அப்போ 2 பேர்னா யாரா இருக்கும்? ஒண்ணு விஜயா இருக்கும், ஒண்ணு ஆதவ அர்ஜுனா இருக்கும். போயிட்டு என்ன பண்றா, அந்த வாங்கின்னு போயிட்டு அவங்கள குத்து அவங்கள போய் நிக்க வை, அவங்கள போய் நிக்க வை. அத அப்ப நீ யார சொல்ற? விஜய சொல்றியா? இந்த படத்தை ரீல்ஸ் பண்ணது அவங்க தான் நாங்க சொல்லிட்டு இருக்கோம். ஏன்னா பார்க்கும்போது தெரியுது அவன் ரீல்ஸ் பண்ணான்னு சொல்லிட்டு. அப்ப என்ன சொல்ல வர? அப்ப அவங்க நிக்க வச்சிடலாமா? ஏன்னா உங்களுக்கு எல்லாம் இந்த பொண்ணுங்களுடைய எப்படிடா டே, நீங்களாம் என்ன ஜென்மனா நீங்க? ஏன் இந்த வீடியோ பாப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க அம்மா அப்பா அம்மா பொண்டாட்டி யாருன்னா பாத்துருப்பாங்க இந்த பையன் பேசுனத. இவன் எப்படி வீட்டுக்குள்ள சேர்க்குறீங்க நீங்க? விஷம் சாவடிக்க மாட்டீங்களா? இதெல்லாம் நாய் ஜெயிலுக்கு போயிட்டு வந்துச்சுங்க. அது இந்த வைஷ்ணவிய எவ்வளவு கொச்சையா பேச முடியுமோ அவளை பேசினா போல. அந்த வைஷ்ணவி, இந்த கோயம்புத்தூர்ல வைஷ்ணவிய, அதுக்கு அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்து இவரை வந்து கைது பண்ணாங்க, கூட்டு போனாங்க. அதுக்கு முன்னாடியும் பாத்தீங்கன்னா கரூர் விஷயத்துல அவதூறு பரப்பிட்டு உள்ள போனதா வந்து கேள்விப்பட்டா, அது என்னன்னு சொல்லிட்டு தெரியல, ஏதோ போயிருக்கா போல ஜெயிலுக்குலாம். அந்த மாதிரி ஒரு நாய் இது வந்து சோசியல் மீடியால வந்து என்ன சொல்லுதுன்னா, விஜய்க்கு நாங்க இருக்கிறோம் கூட, நீ இருடி இரு நான் சொல்றேன், இன்னும் 13 நாள் தான், எவ்வளவு பேசணுமோ அவதூறு பண்ணி பேசிக்கோ. நான் ஓப்பனா சொல்றேன், டிவிக்கு சார்ந்தவர்கள் இன்னமும் நீங்க விஜய் தான் ஜெயிப்பான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பெண்களை ஆபாசமாகவும் அவதூறு கலப்பிக்கணும், இல்ல வந்து மற்ற கட்சிகள் மற்ற தலைவரை பத்தி கேவலம் பேசினீங்கன்னா கண்டிப்பா சொல்றேன், உங்களுக்கு ஜெயில் தயாரா இருக்குது. நீங்க ஜெயிக்கவே மாட்டீங்கடா. நான் சொல்றது கேட்டுக்கோ, நீங்க ஜெயிக்கிறதுக்கான ஆப்ஷனே இல்ல. பெண்களாகிய நீங்க, இந்த வீடியோ பாக்குற பெண்களாகிய நீங்க ஒரு ஒட்டுமொத்தமா நீங்க முடிவெடுக்கணும். விஜய்க்கு ஓட்டு போடக்கூடாது, விஜய்க்கு ஓட்டு போடக்கூடாது அப்படின்ற முடிவை கண்டிப்பா நீங்க எடுக்கணும். அதே போல பாருங்க, இந்த 2 அவரு வருவாரு, அவரு வருவாரா, இவரு வருவாரா, அந்த வேட்பாளர் ராஜ்மோகன், இந்த எழும்பூர் வேட்பாளர் கொக்கி குமார் நினைப்பு, அவரு அந்த பிலிக்ஸ் அவதூறு பரப்பி ஜெயிலுக்கு போனா பாருங்க, பொம்பளை போலீஸ் தப்பா பேசி. அந்த 2 பேர் என்ன பண்றானுங்க, நேற்று கோயில்ல உட்காந்து அரசியல் எப்படி பேசுறானுங்க. மற்ற கட்சியினர், திமுக கட்சி சார்ந்த பரந்தாவனை பத்தி ஏதோ வந்து இழிவா பேசுறானுங்க. இது வந்து அந்த வீடியோ எடுக்க சொல்றான், ரீல்ஸ் எடுக்க சொல்லிட்டு இது சோசியல் மீடியால பரவ விடுறானுங்க. உடனடியா என்ன பண்றாங்க, காவல்துறை வழக்கு போட்டுச்சு. எங்கெங்க என்னென்ன பேசணும்னு சொல்லிட்டு ஒரு அளவு இருக்கு, ஒரு வரைமுறை இருக்குது. அந்த வரைமுறையை பின்பற்றலன்னா இந்த மாதிரி வழக்கு தான் வாங்குவீங்க நீங்க. கெட்டாப்பா பேச்சாளர், பயங்கர பேச்சாளர், ஒரு அறிவு இருக்கா இல்லையா உங்களுக்கு எல்லாம்? திருந்த கேச போடணும். இவங்க மொத்தம் முடிச்சு விடணுன்ற அந்த எலெக்ஷன் முடிஞ்ச வரைப்பு மொத்தமா உட்கார வச்சு பாடம் எடுக்கணும். இவங்க அத்தனை பேரும் பாத்தீங்கன்னா அண்ணா அறிவாலயத்துல இருந்து மன்னிப்பு கேட்டு போனோம். அதான் உண்மை. அப்ப திருந்துங்கடா டேய், திருந்துங்கடா, சோறு தானே சாப்பிடுறீங்க, திருந்துங்கடா. நீங்க உலகத்திலேயே இந்த மாதிரி ஒரு ரீல்ஸ் பைத்தியத்தை நான் பார்த்ததே கிடையாது. யாரு? அந்த பிரபு. நேத்து காரைக்குடிக்கு வந்தார் பாருங்க, 500 பேர் வரும்னு சொல்லி எழுதி கொடுத்தா பாருங்க. அந்த பிரபு பல் டாக்டர், அவர் என்ன பண்றாராம், ஒரு 10 பேரை செட்டிங் போட்டுறானுங்க. செட்டிங் போட்டு வீடியோ எடுக்க வைக்கிறானுங்க. எப்படி அந்த ஒரு 5 நிமிஷம் அப்படி பெருக்கிற மாதிரி அப்படி வீடியோ எடுத்து ரீல்ஸ் போட்டு இருக்கானுங்க. யாரு? இந்த பிரபு. அதாவது இவங்க பெருக்கி கூட்டி குப்பையை தள்ளுறதுனால மக்கள் வந்து ஓட்டு போட்டுறது ஒரு நினைப்பு வேற. ஏண்டா நீ எல்லாம் இங்க பாரு, நீ என்னதான் நீ நடிச்சாலும், என்னதான் நீ தலைக்கு இருந்தாலும், உனக்கு எல்லாம் எவனும் ஓட்டு போட மாட்டான். நடிக்கிறது நிறுத்துறா, மக்கள் கிட்ட போய் உண்மையை ஓட்டு கேளு. இன்னமும் ரீல்ஸ் பைத்தியமா சுத்தின்னு இருக்காதீங்க, இதெல்லாம் அசிங்கம். அதே போல இவர் பாருங்க, இவர் இதுக்கு முன்னாடி கால் சென்டர்ல வேலை செஞ்சாருன்னு நினைக்கிறேன். ஒரு சேனல்ல கேக்குறாங்க, இவர் இங்கிலீஷ் எழுதி பேசுறாரு பாருங்க. The permission we asked for was for the campaign, but the time we asked for is from 12 to 4. So, but we were not given that time, so we were given 12 to 2:30. தெரியுதா? அதாவது கால் சென்டர்ல சொல்லி கொடுப்பாங்க பாத்தி, I'm calling from London, this is Karen Bruce அப்படி சொல்லுவாங்க. அந்த ஸ்லாங் அப்படியே கொண்டு வந்து இங்க பேசுறாப்பலையா. யாரு? இந்த பிரபு பல் டாக்டர். என்னடா திடீர்னு அண்ணன் வந்து சைக்கிள்லாம் ஓட்டி ஒரு வித்த காட்டுறாரு அப்படின்னு நினைச்சேன். இது யாரோ கண்டிப்பா பண்ணிருப்பாங்க. ஏன்னா இவரு புதுசாவே பண்ண தெரியாதுங்க. எது பண்ணாலும் மற்றவனை காப்பி அடிச்சு படம் எடுக்கிறதும் சரி, நடிக்கிறதும் சரி, எல்லாமே காப்பி. ஏன்னா புதுசு அவருக்கு பிடிக்காது, பழைய யூஸ் பண்ணது அந்த மாதிரி விஷயங்கள் தான் பிடிக்கும். அதே போல பாத்தீங்கன்னா நேற்று சைக்கிள் ஓட்டினாப்ப என்ன திடீர்னு சைக்கிள் ஓட்டுறாப்புலன்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்தாரா, யோசிச்சு டக்குன்னு பார்த்தா வீடியோ வந்துச்சு.
நான் நினைக்கிறேன் அந்த வீடியோ அப்படியே வருது. அப்படியே பாருங்க, நீங்க பாத்துங்க யார் ஓட்டுறான்னு ஃபர்ஸ்ட். அது பாருங்க, பவன் கல்யாண் இருக்காரு பாருங்க, அவங்க எலெக்ஷன் டைம்ல சைக்கிள் ஓட்டினா போல. அதனால இவரும் நானும் சைக்கிள் ஓட்டுவேன், நான் சைக்கிள் ஓட்டுறதுனால பாத்தீங்கன்னா எல்லாரும் எனக்கு ஓட்டு போட்டுருவாங்க, அப்படி ஒரு மனநிலை. அதாவது இவனுக்கு இன்னும் ஒரு விஷயம் புரியல. அதாவது சும்மா என்ன சொல்றான், ஒரு வாட்டி சொல்லலாம் திமுக தான் காரணம் அப்படின்னு சொன்னா, ஒரு நீ பண்றது எல்லாத்துக்குமே திமுக தான் காரணம், திமுக தான் காரணம், திமுக தான் காரணம் அப்படின்னு சொன்னீங்கன்னா மக்கள் நினைப்பாங்க, ஐயா இது டுபாகூர் போல இருக்குது, இது வேஸ்ட், இது வேலைக்கு ஆகுதுன்னு சொல்லிட்டு தூக்கி போடாங்களா மாட்டாங்களா? கண்டிப்பா அது நடக்க போகுது. தூக்கி குப்பை தொட்டில போட போறாங்க. உங்க கட்சியும் பாத்தீங்கன்னா குப்பையில தான் இருக்க போகுது. எப்போ? மே 4ஆம் தேதி எழுதி வச்சுக்கோங்க.